மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். மகர ராசியில் 2 பாதங்கள் மட்டும்தான். முதல் பாதம், 2வது பாதம். மீதி 2 பாதங்கள் வந்து கும்பராசியில் வரும். 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கும்பராசியில் வரும். அதனால் தசாபுத்தி இருப்புக்கள் முழுமையாக இருக்கும். 7 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்களாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 6 வருடம் வரலாம், ஒரு சில பேருக்கு வந்து 5 வருடங்கள் வரலாம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 18 + 6னாக்கா 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை 16 வருடங்கள், 40 வயது வரைக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 2018 வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதெல்லாம் தொட்டீங்களோ, அதாவது திருமண வாழ்க்கை முதல் கொண்டு நட்பு வட்டாரத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு பிரிவுகளை கொடுத்துருக்கும், நிறைய கவலைகளை கொடுத்துருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அந்த 7 சனி மட்டும் இல்லை, தசா புத்தி அடிப்படையில் தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசைகளாக இருந்துச்சுனாக்கா ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ 24 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா, இந்த குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை. இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை. மறைமுக சுப தொடர்பு. ஒரு கிரகம் தசை எப்படி நடத்தணும் அப்படின்னாக்கா, அவயோக தசையாக இருந்துச்சு, அவயோக கிரகமாக இருந்துச்சுனாக்கா, அந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைமுக சுப தொடர்பில் இருக்கணும், மறைமுக வலு பெற்று இருக்கணும். நேரடி வலு பெற்று இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு மறையாமல் இருந்துச்சுனாக்கா நேரடியான தொடர்பில் இருக்குது. அந்த நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடிய தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. மறைமுக சுப தொடர்பு இருக்கு இல்லையா, அது எல்லாமே நல்ல தசைகளாக அமையும். அது எந்த அவயோக தசையாக இருந்தால் கூட நல்ல பலன்களை கொடுத்துரும். இந்த மறைமுக சுப தொடர்பு அப்படின்னாக்கா 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பான இடங்கள். இந்த 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா சிறப்பான பலன்களை கொடுத்துரும் இந்த குரு பகவான். அப்படி இருக்கும்போது 7 சனி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது கெடுபலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, வருமானத்தில் எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும். இது வந்து எப்படி சுய ஜாதகத்தில் இந்த பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா கடன் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். அது இல்லாத உங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகளை கொடுக்கும். மணி லாக் ஆகிறது, கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, இல்லை வாங்கின பணம் கொடுக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம், இப்போ நீசமாகவோ இல்லை அஸ்தங்கமாகவோ மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதில் அது குருவும் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, தசை நடத்தக்கூடிய கிரகமும் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது, தவறான தொடர்புகளை கொடுக்கும், வேற ஒரு நபரோட தொடர்பில் இருக்கிறது, இது மாதிரியான தொடர்புகளை கொடுத்துட்டு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸில் நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து தவறான வழியில் போயின்னு இருப்பாங்க. இந்த 7 சனியில் நல்லாவே இருக்கும். 7 சனி நடக்குது, இந்த நேரத்துலையும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து அவங்க புலம்புறதை நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரியான காலங்கள் அப்படிங்கிறது இந்த 7 சனி விட்ட உடனே, இந்த 7 சனி முடிவுக்கு வந்த உடனே அந்த இல்லீகல் தொடர்பு எல்லாமே உடையும். தவறான வழியில் போனதுக்கு இப்போ தான் அந்த தண்டனையை அனுபவிப்பாங்க 7 சனி விட்ட பிறகு. இது ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். இந்த குருதசை அப்படிங்கிறது 2018 உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே உங்களுக்கு செட் ஆகிருக்காது. அதாவது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருந்திருக்காது. இது வரைக்கும் வேலை தேடி அந்த வேலை கிடைக்கல, இல்லை வேலை கிடைச்சாலும் அதில் வந்து சம்பள உயர்வு கிடையாது, சரியான சம்பளம் கிடையாது, மன அழுத்தம், வேலை ரீதியாக ப்ரெஷரு, ரொம்ப தூரத்தில் போய் வேலை பார்த்துட்டு வர்றது, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ இந்த சனி வக்கர நிவர்த்தி நவம்பர் 15 சனி வக்கர நிவர்த்தி ஆகிறார். சனி வக்கர நிவர்த்தி ஆகி 1.5 மாத காலத்துக்கு பிறகு ஜனவரி மாதத்திலிருந்தே சனியுடைய விடுதலை கிடைக்கும். இந்த செவ்வாயோட நட்சத்திரத்துக்கு நீங்கள் பாடாப்பட்டுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, எதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான். குரு தசையாக இருந்தாலும் அவயோக தசையாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து இருந்தாலும் குரு தசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது நல்ல பலன்களை நிறைய பேருக்கு கொடுக்கல. குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 7 சனியும் அந்த 6 வருடங்களும் நிறைய கெடு பலன்களை கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும்.
யார் முகத்திலையும் முழிக்க முடியாது, ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. எப்படிடா அந்த கடன் கட்டுறது, வேலை இல்லை, தொழில் இல்லை, எதுவுமே இல்லை, கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், வேற வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போனால் கூட அந்த வேலை கிடைக்குமா, இது மாதிரியான மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் ஒருத்தருக்கு 7.5 சனியோ இல்லை அஷ்டம சனியோ யாருக்காவது நடந்ததுன்னு வச்சிங்களா, எக்ஸ்ட்ரா சொல்லவே முடியாது, கொடுமையான கொடுமை. அப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ எல்லாமே விடுதலை. உங்களுக்கு குருதசை அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 7.5 சனியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம், திடீர் இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிது. ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க வந்து பெரிய லெவலில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்க சொல்லி நீங்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அடிமட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க இந்த 7.5 சனியில். இது எல்லாமே மாறும். அவங்கள விட ஹையர் பொசிஷனுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உடனடியான இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், ஒரு ப்ரொமோஷனு, சம்பள உயர்வு எல்லாமே இந்த நேரங்களில் கிடைக்கும். இந்த 7.5 சனி விடுதலைக்கு பிறகு, அதாவது ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தோட பயிற்சியோட பலன்களை இந்த சனி பகவான் நல்லபடியாக கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது, தவறான தொடர்புகள் இருக்கிறது, அது சொல்ல முடியாத துயரங்களில் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா கணவர் வந்து தவறான தொடர்பில் இருக்காரு, ரொம்ப பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்து கண்டு காணாமல் போயிட்டா, ஆனால் அந்த 7.5 சனி முடியும் போது தான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதில் பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் வெளியே வருவீங்க. உடனடியாக எல்லாமே கிளியர் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தவறான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய தொழில் இருக்கு இல்லையா, சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், இது எல்லாமே கொஞ்சம் திருந்தக்கூடிய வாய்ப்பு வரும். உடனடியாக மாற்றங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் மாட்டாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எந்த லக்கணத்துக்கு யோகம் செஞ்சுருக்கோம், எந்த லக்கணத்துக்கு 2018 அவயோகம் செஞ்சுருக்கோம், கஷ்டங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, ரிஷப லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், அதில் அது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் தான். ஏன்னா 5ஆம் அதிபதி கன்னிக்கு, மிதனத்துக்கு பாகிஸ்தானாதிபதி. அப்போது இந்த சனி பகவான் யோகம் செய்யக்கூடியவராக வருவார். மகரத்துக்கு கும்பத்துக்கு வந்து நியூட்ரல் தான், லக்னாதிபதி ராசியாதிபதியாக இருந்தால் கூட நியூட்ரல் தான், பெருசாக நல்ல பலன்களும் இல்லை, கெடு பலன்களும் இல்லை. ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் முழுமையான யோகர், முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த லக்னங்களுக்கெல்லாம் 2018க்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, கடன் இல்லை, கடன் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் 2018க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிருக்கும், எல்லாமே டவுன் ஆகிருக்கும், வருமானம் போயிருக்கும், வேலைவாய்ப்பு போயிருக்கும், பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கும். முழுமையாக இந்த 7.5 சனி முடியத்துங்காட்டி ஒரு பெரிய கடனை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். அந்த கடன்லேருந்து எப்படி ரிலீஃப் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. அப்படின்னாக்கா சனி தசை உடனே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து 7.5 சனியில் இருந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. ஜனவரி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. முழுமையான கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும். கடனாக இருந்தாலும் சரி, வழக்காக இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இருந்தால் கடனை கண்டிப்பாக கொடுத்துருக்கும், வழக்குகளை கொடுத்துருக்கும். இப்போ ரெண்டுமே உடனடியாக கிளியர் ஆகுமானா ஆகாது. இப்போ ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, இல்லை ஒரு 10 லட்சம் 20 லட்சம் உங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்ற மாதிரி ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சிங்களேன், உடனடியாக கிளியர் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கூட எடுத்துக்கலாம், உங்களுடைய வருமானத்தை பொறுத்து. ஆனால் கடன் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி வழக்கும் சரி உடனடியாக கிளியர் ஆகாது. அந்த வழக்கு அப்படிங்கிறது எதிர்த்தரப்பு நபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நல்ல நேரத்தை பொறுத்து உடனே கிளியர் ஆகுறதும் இல்லை கொஞ்சம் லேட் ஆகுறதும். உடனடியே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டே போகும். அதனால் ஆனால் பாதகமாக அமையாது, உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். இந்த 7.5 சனி விடுதலைக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் சனி தசையில். மற்றபடி தொழில் வளர்ச்சி கொடுக்கும், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தால் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் கொஞ்சம் மாற்றம் உண்டு, திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும். பசங்க மூலயமா வீட்டில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பசங்க மூலயமா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கீங்க இந்த 7.5 சனியில், அது எல்லாமே மாறும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களோட வீட்டில் 7.5 சனி யாருக்காவது நடந்து கொண்டிருந்தால், அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தால், அதாவது மகர ராசியிலே ஒரு சில பேர் இருப்பாங்க வீட்டில், பசங்க இல்லைனாக்கா மனைவி, இல்லை வந்து கணவன், கும்பராசியில் இருப்பாங்க, இல்லைனா வந்து மீனராசியில் இருப்பாங்க. இப்போ 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டு இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்கனாக்கா
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக வந்து நல்ல பலன்களும் இல்லை, கெடு பலன்களும் இல்லை. 7.5 சனி விடுதலையான மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. நார்மலாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7.5 சனி விடுதலை ஆகுதுன்னு சொன்னாங்க, ஒன்றுமே காணுமே, கொஞ்சம் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்குது, பெருசாக வளர்ச்சிகள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இருக்குதுனாக்கா மேலே மேலே கடனாளியே ஆகுவீங்களா, இல்லை கஷ்டத்தை கொடுக்குமான்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. 59 வயசுக்கு மேலே 76 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது யோக தசை தான். அதாவது பாகிஸ்தானாதிபதி தசை 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட யோகம் தான் செய்வார், அவயோகம் செய்ய மாட்டார். ஆனால் 7.5 சனி அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இது வந்து மறைமுக சுப தொடர்பு சம்மந்தப்பட்ட தசை. அதாவது பாகிஸ்தானாதிபதியே 6ஆம் அதிபதியாக வர்றதுனால இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சமாவது கடன் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா நோய் இருக்கும், மருத்துவம் அது இது ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வர்றதுனால இந்த புதன் 7.5 சனி வந்ததுலேருந்து 2018 ஒன்று கடனை கொடுத்துருக்கும், இல்லைனா நோய் கொடுத்துருக்கும், வழக்குகளை கொடுத்துருக்கும், தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கும், வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். எப்படியும் இந்த 6 கூடைய சம்மந்தப்பட்டது இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கலாம். இது இப்படியே நடக்குமா அப்படின்னாக்கா, இப்போ பாகிஸ்தானாதிபதியோட தசையோட வளர்ச்சி தான் இந்த நேரங்களை கொடுக்கும். இந்த 7 சனி விடுதலை ஆகுதுன்னு வச்சிங்களேன், உடனடியாக பாகிஸ்தானாதிபதியோட விடுதலை கொடுக்கும். சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. ஒரு சொத்து கிடைக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், இது எல்லாமே இந்த பாகிஸ்தானாதிபதியோட தசை, அதாவது மகர ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சி, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் இது வரைக்கும் நடந்திருந்த கெடுபலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு நல்ல பலன்கள் உடனடியாக கிடைக்கும். நன்றி.